ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 14வது சங்கீதம் 1-7 வரைக்கும் உள்ள வசனங்கள் எல்லோருமே சேர்ந்து வாசிக்கலாம். தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கினார். எல்லோரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அக்கிரமக்காரர்கள் ஒருவருக்கும் அறிவில்லையோ? அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே. அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதில்லை. அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறாரே. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவனுடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணினீர்கள். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோப்புக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆமேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, வார்த்தையானவர் நீர் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த சிறையிருப்பை குறித்து நமக்கு வெளிப்படுத்துகிற காரியத்தை நாம் இந்த சங்கீதத்தின் வாயிலாக அறிய முடிகிறது. 7வது வசனத்தை நம்ம வாசிப்போம். சீயோனில் இருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோப்புக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரட்சிப்பை கொடுக்கிறவர் கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. சிறையிருப்பையும் மாற்றுகிறவர் அவர் மாத்திரம்தான். ஆனால் இன்னைக்கு ஜனங்களோ யாரையோ நம்பி எதையோ தேடி போகிறாங்க. ஹல்லேலூயா. வேதத்தில் நம்ம பார்க்கும்போது சங்கீதத்தின் வாயிலாக அநேக சங்கீதங்களில் எப்படி அவரை வர்ணித்து பேசுகிறார்கள் என்று நாம் பார்த்தோம் அப்படின்னா, பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறாராம். ஹல்லேலூயா. 50வது சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உன்னை ஆதரிக்கிறார். அவர் சீயோனிலிருந்து உம்மை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் சீயோனில் அவருடைய வாசஸ்தலம் இருக்கின்றது. அதற்கு அங்கே அவர் பிரியமாக இருக்கிறார் என்று சொல்லி சங்கீதங்கள் அநேக சங்கீதங்களில் அவரை குறித்ததான காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறதை காண முடிகின்றது. ஹல்லேலூயா. அப்போ பிரியமாக இருக்கிற அந்த வாசஸ்தலத்தில் இருந்து தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? ரட்சிப்பை நமக்கு கொடுக்கின்றார். சிறையிருப்பை மாற்றுகிறார். அவர் சிறையிருப்பை மாற்றுகிற தேவன், சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கின்றார். ஹல்லேலூயா. ஆனால் இந்த பூமியின் குடிகள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாம் விக்கிரகத்தில் மூழ்கி போய் தனக்கு பிரியமான காரியங்களில் மூழ்கி போய் கிடக்கிறதை நாம் காண முடிகின்றது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ சிறையிருப்பை தேவன் மாற்ற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அநேக சம்பவங்களை நமக்கு வெளிப்படுத்துகின்றார். ஹல்லேலூயா. அநேக காரியங்கள் பார்க்கும் பொழுது இந்த பூமியில் எல்லோரும் விக்கிரகத்துக்கு பின்னாடி விதவிதமான ஆராதனைகளை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். ஏறெடுக்கிறதை நாம் காண முடிகின்றது. அவர்களுக்கு தேவன் ரட்சிப்பை கொடுக்கிறது அல்ல, மாறாக வேதம் சொல்லுகிறது. உபாகமத்தின் புத்தகத்தில் நம்ம வாசித்தோம் அப்படின்னா, அவர்களுக்கு சாபமும் சஞ்சலமும் தவிப்பும் கேடுபாடுகள் தான் கிடைக்கும் என்று சொல்லி கர்த்தர் அங்கே வெளிப்படுத்துகிறதை காண முடிகின்றது. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, கர்த்தர் அதிலிருந்து எப்படி விடுதலையை கொடுக்கிறார், எப்பொழுது கொடுக்கிறார் என்று நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உபாகமத்தின் புத்தகம் எடுத்து வாசிக்கலாம். 30வது அதிகாரத்தில் 2வது வசனம் 3வது வசனத்தில் நம்ம வாசித்தோம் அப்படின்னா, நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால். யாருடைய சத்தத்திற்கு? தேவனுடைய சத்தத்திற்கு எப்பொழுது ஒருவன் செவி கொடுக்கிறானோ அப்பொழுது என்ன நடக்கும் என்றால், தேவன் சொல்லுகிறார், உன் தேவனாய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி, உன் தேவனாய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்பி சேர்த்து கொள்வார். ஹல்லேலூயா. அவர் சிறையிருப்பை மாற்றி மீண்டுமாக சேர்த்து கொள்கிற ஒரு தேவனாய் இருக்கிறபடினாலே அவருக்கு முன்கூட்டியே இந்த பழைய ஏற்பாட்டின் காலத்தில் முன்கூட்டியே ஒரு எச்சரிப்பை அவர் கொடுக்கின்றார்.
ஒரு கட்டளையாகவும் அவர் கொடுக்கிறதை நாம் காண முடிகின்றது. இன்னைக்கு எவ்வளோ பேர் தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கின்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ணுறார்னா, அவர் தம் வசமாக சேர்த்து கொள்ளுகிறார். சேர்த்து கொள்ளுகிறது மட்டுமல்ல, சுதந்திரிக்கும்படியாக அவர் காரியத்தை வாய்க்க செய்கின்றார். அது மட்டுமல்ல, அவர்களை பெருகும்படியாக காரியத்தை அங்கே அவர் ஆசீர்வாதமாக கட்டளையிடுகிறார் என்று சொல்லி உபாகமத்தின் புத்தகத்தில் கர்த்தர் வெளிப்படுத்தின சொன்ன காரியத்தை நாம் அறிய முடிகின்றது. ஹல்லேலூயா. ஆனால் ஜனங்களோ செவி சாய்க்காதபடினால தான் அவர்கள் சிறையிருப்பை பெற்றார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் நம்ம வாசித்தோம் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தை ஒரு தீர்க்க தரிசனமாக உரைத்த அந்த வார்த்தையை நாம் உணர முடிகிறது. 25வது அதிகாரம் எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 11வது வசனமும் 12வது வசனமும் வாசித்தோம் அப்படின்னா, இந்த தேசமெல்லாம் வனாந்திரமும் பாலும் ஆகும், இந்த ஜாதிகளோ 70 வருஷமாக பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். ஏன் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காதபடியினாலே, கீழ்ப்படியாமல் போனதுனால, நம்முடைய ஜனங்களை அவர்கள் வழி நடத்தின விதங்கள் எல்லோருக்குமே தெரிந்த சம்பவம் தான். ஹல்லேலூயா. ஆனாலும் அவர்கள் அதையெல்லாம் மறந்து மீண்டுமாய் பாவத்தில் விருந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காமல் போனதுனாலே அவர்கள் சிறைப்பட்டு போகும்படியாக கர்த்தர் ஒரு காரியத்தை ஏற்படுத்துகின்றார், மனம் மாற வேண்டும் என்பதற்காக. ஹல்லேலூயா. அடுத்த வசனம், 70 வருஷம் நிறைவேறின பின்பு பாபிலோன் ராஜாவினிடத்திலும் அந்த ஜாதியினிடத்திலும் கல்தேயருடைய தேசத்தினிடத்திலும் அவர்களுடைய அக்கிரமத்தை விசாரித்து அதை நித்திய பாழிடமாக்குவேன். ஹல்லேலூயா. பாருங்க, அவர்கள் சிறைப்பட்டு போறாங்க. ஆனால் எத்தனை வருஷம் இருப்பாங்க அப்படின்றது அவர்களுக்கு தெரியாது. எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாக உரைக்கின்றான். 70 ஆண்டுகள் நீங்கள் அங்கே சிறைப்பட்டு போவீங்க. ஆனாலும் கர்த்தர் அவர்களை அப்படியே விட்டுடலை. சிறைப்பட்டு போனதுக்கப்புறம் அவர்களை அவரே அப்படியே விட்டு விடாமல் என்ன பண்ணார், எவ்விதமான காரியங்களை செய்தார் என்று நான் பார்த்தோம்னா 29வது அதிகாரத்தில் எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 5வது வசனத்தில், நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை சாப்பிடுங்கள், நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி பெற்று உங்கள் குமாரத்திகளுக்கு பெண்களை கொண்டு குமாரத்திகளை புருஷருக்கு கொடுங்கள், அவர்களும் குமாரரையும் குமாரத்தையும் பெறட்டும், நீங்கள் அங்கே குறுகாமல் பெருகி நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தில் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. சிறைப்பட்டு போன இடத்துல அவர்கள் துக்கித்து போகல, மாறாக அவர்கள் சுகமாக இருக்கும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகின்றார். நம்முடைய ஜனங்கள் அவர்கள் பாழாய் போயிடக்கூடாது, விழுந்து போயிடக்கூடாது என்பதற்காக கர்த்தர் அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாக ஒரு சிறையிருப்பை கொடுத்தாலும் அவர்களை பாதுகாத்து வழி நடத்துகிறதை நாம் காண முடிகிறது. அப்பேற்பட்ட தேவனை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கின்றோம். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அடுத்த வசனம் 10வது வசனத்தில் வாசித்தோம் அப்படின்னா, பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்திற்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். கர்த்தர் சொல்லுகிறார், அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே. நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள். அப்போ சொல்றார் கர்த்தர், அங்கே சிறைப்பட்டு போனாலும் அங்கே நீங்கள் சுகித்திருப்பீர்கள். எப்பொழுது உணர்வு வருதோ அது பாருங்க, 70 வருஷம் தான், 70 வருஷம் ஆச்சு அவர்களுக்கு உணர்வு வர்றதுக்கு, தேவனை நோக்கி பார்ப்பதற்கு. அந்த சம்பவம் எங்கே நடக்குது என்று நாம் பார்த்தோம் அப்படின்னா, தானியேலுடைய நாட்களில் கல்தேயருடைய ராஜ்யத்தின் மேலே 9வது அதிகாரம், தானியேல் புத்தகம் 9வது அதிகாரம் 1லிருந்து 5 வரைக்கும் வாசித்தோம் அப்படின்னா, கல்தேயருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாகப்பட்ட மேதிய குலத்தானாகிய ஆகாசுவின் புத்திரனாகிய தரியு ராஜ்யம் பாரம் பண்ணிற 1ஆம் வருஷத்திலே தானியேலாகிய நான் எருசலேமில் பால் கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். அவள் சிறைப்பட்டு போன அந்த தேசத்தில்
இந்த எரேமியா தீர்க்கதரிசன அந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அவன் தெரிந்து கொண்டான். இந்த சம்பவங்கள் இவ்விதமாக இருக்கிறது என்பதை அவன் தெரிந்து கொண்டான். தெரிந்து கொண்டுட்டு அப்படியே விட்டடலை. இன்னைக்கு அநேகர் சாட்சிகளை சொல்கிறாங்க. அந்த சாட்சி சொல்கிறதுக்காக யாராவது நம்ம ஜெபிக்கிறோமா? எவ்வளவோ சாட்சிகள் நம்ம கேட்குறோம். ஹல்லேலூயா. அந்த சாட்சிகள் சொல்கிறதுக்கு எதற்காக? அவர்கள் பெற்ற அந்த கிருபைகள், அவர்கள் பட்ட அந்த உபத்திரவங்கள், அதற்காக தேவன் அவர்களை சந்தித்த விதங்களை குறித்து அவர்கள் சாட்சி சொல்லும்போது கர்த்தருக்கு நன்றி செலுத்தவும் அவர்களுக்காக ஜெபிப்பவும் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? ஹல்லேலூயா. ஒரு சிலரே. ஆனால் தானியேலினுடைய நாட்களில் அவ்விதமாக அந்த காரியத்தை அவன் கேட்ட பின்பு ரொம்ப துக்கம் அடைந்தான். காரியங்கள் இவ்விதமாய் ஆனதே என்று சொல்லி தேவ சமூகத்தில் தனக்காகவும் தம்முடைய ஜனங்களுக்காகவும் அவர்கள் செய்த எல்லா காரியத்திற்காகவும் தேவனுக்காக அந்த ஜனங்களுக்காக தேவனிடத்தில் திறப்பில் நிற்கிறதை நாம் காண முடிகின்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் சொல்ற, ஆண்டவரே உமக்கு விரோதமாக பாவம் செய்தபடியினாலே நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் பிதாக்களும் வெட்கத்திற்குரியவர்கள் ஆனோம் என்று சொல்லி 8வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு துக்கத்தோடு தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவனை நோக்கி பார்த்தான். ஹல்லேலூயா. எரேமியா தீர்க்க தரிசனத்தில் சொன்னது பிரகாரமாக கர்த்தர் அவர்களை என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், அப்பொழுது நான் அவர்களுக்கு உதவி செய்வேன். அதே சம்பவம் இங்கே நடக்கிறது. தேவனை நோக்கி பார்த்தான், திறப்பில் நின்றபடினாலே தேவன் அவனுக்கு என்ன சொல்றார்? 9வது அதிகாரத்தில் 21வது வசனம் எடுத்து வாசிக்கலாம். நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே வேகமாய் பறந்து வந்து கபிரியல் வேகமாய் பறந்து வந்து அந்தி பலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். எனக்கு தெளிவு உண்டாக்கி என்னோட பேசி, தானியேலே உனக்கு அறிவை உணர்த்தும்படி எப்போது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன். நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே அதை அறிவிக்க வந்தேன். ஹல்லேலூயா. அப்ப எந்த அளவுக்கு மனபாரத்தோடு அவர் ஜெபத்தை ஏறெடுத்திருப்பார் என்பதை நாம் அறிய முடிகின்றது. அப்பேற்பட்ட ஜெபத்தை தான் தேவன் எதிர்பார்க்கின்றார் இன்றைக்கு சபைகளிலே. ஹல்லேலூயா. தேசத்தில் எவ்வளவோ குழப்பங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது, விரோதமான காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. நம்ம திறப்பில் நிற்கிறோமா? சிந்திச்சு பார்ப்போம். தானியேல் இந்த திறப்பில் நின்றதுனால தான் எரேமியா தீர்க்கதரிசனுடைய கர்த்தருடைய வார்த்தையானது நிறைவேறுகிறது. கோரேசனுடைய நாட்களில், எஸ்ராவில் நம்ம படித்தோம்னா தெரியும், கோரேசனுடைய நாட்களில் கர்த்தர் சகலத்தையும் செய்து முடித்தார் என்று நம்ம பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. கோரேசனுடைய ஆவிய கர்த்தர் ஏவினபடினாலே அங்கே சம்பவங்கள், அந்த சிறையிருப்பை தேவன் மாற்றினார் என்று பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. யோபுடைய நாட்களில் யோபு தன்னுடைய சிநேகிதற்காக ஜெபித்த பொழுது அவனுடைய சிறையிருப்பை தேவன் மாற்றினார். 42வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். யோபு தன் சிநேகிதற்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலாம் 2 தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவனுக்கு தெரியும், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் ஒருவர் மாத்திரம்தான் என்பதை அவன் அறிந்திருந்தான். ஹல்லேலூயா. நீ செய்ய நினைத்து தடைபடாது ஆண்டவரே என்றதை அவன் அறிந்திருந்தபடினாலே கர்த்தர் அவனுக்கு முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமையை தேவன் ஆசீர்வதித்தார் என்று நம்ம பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, 126வது சங்கீதத்தில் நம்ம வாசித்த முதல் வசனத்தில் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர் போல இருந்தார்களாம். ஹல்லேலூயா. அவர்கள் நினைச்சு கூட பார்க்கல கர்த்தர் நமக்கு இப்பேற்பட்ட கிருபைகளை தருவார் என்று அவர்கள் நினைத்து கூட பார்க்கல. சொப்பனம் காண்கிறவர்கள் போல அவ்வளோ மன மகிழ்ச்சி அவர்களுக்கு காணப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினால சகலத்தையும் அவர் கழுவி சுத்தம் பண்ணி இருந்தாலும், இந்த பூமியின் குடிகளுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டிருந்தாலும், இன்னைக்கு தேவனுக்கு விரோதமான செயல்படக்கூடிய காரியங்கள் தான் அதிகமாக நடந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லோரும் பாவத்தில் மீண்டுமாய் மூழ்கி போயிருக்கிறாங்க, பாரம்பரியத்தில் மூழ்கி போயிருக்கிறதை காண முடிகின்றது. ஹல்லேலூயா. இந்த தேசத்தின் குடிகள் எல்லாம் மனம் மாற வேண்டும் என்றால் கர்த்தருடைய கிருபை இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது.
ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட இந்த சிறையிருப்பை தேவன் மாற்றப் போகின்றார். பாவம் என்ற அந்த சிறையிருப்பு, பாரம்பரியம் என்ற அந்த சிறையிருப்பிலிருந்து தேவன் வெளிக்கொண்டு வர விரும்புகின்றார். ஹல்லேலூயா. அவர்களுக்காக நாம் திறப்பில் நிற்கும்போது தேவன் அப்பேற்பட்ட காரியத்தை செய்ய வல்லவராயிருக்கின்றார். நம்ம எப்படி இருந்தோம்? பாவத்தில் விழுந்து கடந்திருந்தோம். அந்த சிறையிருப்பில் கடந்திருந்த நம்மளை தேவன் தூக்கி எடுத்திருக்கின்றார். இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் தேவன் நம்மளை அமர்த்தியிருக்கிறார் என்றால் அவருடைய கிருபை தான். ஹல்லேலூயா. நம்மளுடைய சிறையிருப்பை மாற்றின தேவன் இந்த பூமியின் குடிகள் எல்லோருடைய சிறையிருப்பையும் தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறபடினாலே அவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. 128வது சங்கீதத்தினுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவன் எல்லோருக்குமே கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய நாளிலே நாம் திறப்பில் நிற்போம். வசனம் சொல்லுகிறது 128வது சங்கீதத்தில் 5வது வசனம், கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். ஹல்லேலூயா. நாம் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமினுடைய வாழ்வை காண வேண்டும் என்றால் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த கட்டளைகளை முழு இருதயத்தோடு முழு உள்ளத்தோடு ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைக்கு நாம் செவிசாய்த்து வாழும் பொழுது, பிறருக்கு சாட்சியாக நாம் வாழும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை தொடர்ந்து வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். நம்மை கொண்டு தேவன் பலத்த காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.